இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது சாம்பாருக்கு தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதங்கினதுக்கு பாட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கினதுக்கு பிறகு நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன காய் சாம்பாருக்கு தேவைப்பட எல்லாம் சேர்த்துங்க. நான் முள்ளங்கி சேர்த்துக்கிறேன், முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன், கேரட்டு சேர்த்துக்கிறேன், பரங்கிக்காய் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும், பரங்கிக்காய் சேர்த்துக்கிறேன், கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா ஒரு வதங்கினதுக்கு பிறகு மாங்காய் மட்டும் லேட்டாக சேர்த்துக்கலாம். நல்லா சாம்பார் கொதிச்சதுக்கு பாட்டு மாங்காய் சேர்த்துக்கலாம், கரைஞ்சிரும், அதனால் லேட்டாக சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு பிறகு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி எப்படி பண்ணுற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டால் பாருங்கள். இதில் நான் மிளகாத்தூள் சேர்க்கலை, காரமாக இருக்கணும் சாம்பார் பொடியில் இருக்கிறதுனால. நீங்கள் தேவைப்பட்டால் மிளகாத்தூள் சேர்த்துங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துருக்கேன். இல்லை கிண்டிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காயெல்லாம் ஒரு 80% வேகட்டும். பாடு பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை, அந்த சுட்டில் வெந்துடும். சாம்பார் ரெடி ஆகிட்டு நம்ம கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் ரெடி. சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மங்கை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.